எப்பயாவது பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா டக்குன்னு எங்க வீட்ல இந்த எக் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிடுவோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நிஜமாவே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அரிசி உடையாம அப்படியே உதிரி உதிரியா வீட்லயே ஒரு டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல 4 கரண்டி எண்ணெய் ஊத்தி 2 கட் பண்ண பெரிய வெங்காயமும் 2 கீர்ன பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 கரண்டி தயிரும் அரைச்சு வச்சிருந்த 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு கையளவு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அரிசி சேர்த்துடுறேன். இப்ப வேக வச்ச முட்டையை 4 பக்கம் கீறி ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெறுமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா முட்டையை பிரட்டி எடுத்துடலாம். இப்ப அரிசி நல்லா மேல தெரியறப்ப இந்த முட்டையை வச்சுட்டு இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டா உதிரி உதிரியா செம்ம டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி. Download ShareChat.